ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட அப்டேட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே நவம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அஃபிஷியல் அப்டேட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின லேட்டஸ்டான அப்டேட்டை நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாளையிலேருந்து நமக்கு நவம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு என்ன புக்கிங் இருக்குது, அந்த புக்கிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் கூடவே இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடாக, அதாவது திருமலைக்கு தரிசனம் போகிறவங்களுக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்களும் தரிசனத்துக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான தகவல்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், அதை ஷார்ட்டாக எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இலவச தரிசன டிக்கெட் தாங்க. நம்ம ஒன்று நேரடி சர்வதர்ஷனத்தில் போகலாம், இல்லைனா இந்த தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். எந்த டிக்கெட்டுமே ஆன்லைனில் நம்ம புக் பண்ணலை, இல்லை புக் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க, இல்லை சடனாக பிளான் பண்ணக்கூடியவங்க இந்த ரெண்டு வழிகள் மூலமாக நம்ம திருமலைக்கு போயிட்டு சாமி பார்க்க முடியும். அதில் ஒன்று இந்த கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் அப்படிங்கிறது இப்போ கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது விடிய காலையில் 3:20 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் அப்படிங்கிறது இப்போ சுதந்திர தினம் இதெல்லாம் கண்டினியூவாக லீவ் வந்துச்சு இல்லையா, அதனால கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் இந்த டோக்கன் கொடுக்குற டைம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3:20 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி 4:30 மணிக்கெல்லாமே அந்த 10,000 டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் 2,000 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 4:37 முடிஞ்சிருச்சு. கூட்டம் நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னா கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாறலாங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வர அப்டேட் எல்லாமே நம்ம இந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட லிங்க்கு நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னைக்கு ஆகஸ்ட் 17 இன்னைக்கு திருமலையில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு கருட சேவை இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு கருட பஞ்சமி. கருட பஞ்சமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு திருமலையில் நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மாட வீதிகளில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கருட சேவையை பார்க்க முடியும். இந்த மாதம் நமக்கு 2 கருட சேவை இருக்குது. ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய கருட சேவையும், இன்னைக்கு ஆகஸ்ட் 17 இன்னைக்கு கருட பஞ்சமிக்கான கருட சேவையும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மாட வீதிகள் நின்னமாவே 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த கருட சேவையை பார்க்க முடியுங்க. பௌர்ணமிக்கான கருட சேவை எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 28 சனிக்கிழமை அன்னைக்கு நமக்கு எப்பவும் போல் பௌர்ணமிக்கான கருட சேவை இருக்குது. நீங்கள் அன்னைக்கு தரிசனம் போகிறீங்கன்னா அன்னைக்கு கூட இந்த கருட சேவை பார்க்க முடியுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் 2 கருட சேவை இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 28 இன்னைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு கருட சேவை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் 28 போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியுங்க. அடுத்ததா இன்னைக்கு திருமலையோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நேரடி சர்வதர்ஷனத்தில் பக்தர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக தாங்க இருக்கு. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்குமே பக்தர்கள் வரிசையில் காத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் நேரடி சர்வதர்ஷனத்துக்கான இன்னையோட அப்டேட்டாக இருக்கு. காலையில் 8 மணிக்கு மேலே போகிறவங்களுக்கு சுமார் 18 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறது இன்னைக்கான நேரடி சர்வதர்ஷனத்தோட டைமிங். 300 ரூபா தரிசனம் அப்படிங்கிறது 3லேருந்து 5 மணி நேரமும், சர்வ தரிசனம் அப்படிங்கிறது அதாவது எஸ்எஸ்டி டோக்கனில் போகக்கூடிய தரிசனம் அப்படிங்கிறது 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று 97,014 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம். ஃபர்ஸ்டே நம்ம இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம். இந்த டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இதுவே ஸ்ரீவாரிமெட்டோட திவ்யதர்ஷன டோக்கனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போயிட்டு 1200வது படியில் உங்களோட டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போனாதான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனாக வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போகலாம், கார் ஜீப்பில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் எங்கேயும் ஸ்கேன் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க. இது ரெண்டுக்குமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ஏடிஜிஹெச் சர்க்கிள். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா சுமார் 3லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் இல்லைங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக கொடுக்குறாங்க, கூட்டம் ஆவரேஜாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் நேரம் அப்படிங்கிறது ஒரே டைமிங் இல்லாமல் இருக்கிறதுனால முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க, கூட்டம் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். கீழே நம்ம நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்க முடியும்.
இதுவே ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போறீங்கன்னா விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அலிப்பிரி நடைபாதை கிட்ட போறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பற்றின தகவல்ங்க. அடுத்தது நமக்கு நவம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து முதல் புக்கிங்காக நமக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. இந்த ஸ்ரீவாரி எலக்ட்ரானிக் டிப்பில் வந்து நம்ம என்னென்ன சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னா சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு 4 சேவாக்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நம்ம செலக்ட் ஆகக்கூடிய சேவா பொறுத்து நமக்கு டிக்கெட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு விஐபியுமே எந்த அளவுக்கு போய் தர்ஷன் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. குலசேகரப்படி வரைக்கும் போகலாம். கூடவே நமக்கு வந்து இதில் வந்து சேவாவையும் பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து நம்ம நிமிஷங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ விஜயன் வரைக்கும் பார்க்க போகிறோம்னா நம்மளோட வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சாமியை பார்க்குறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக தான் இருக்கும். 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த சேவாவில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பரில் 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் இதோட ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குங்க. அதுக்கு அடுத்தது எப்பவும் போல் நார்மலாக ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த டிக்கெட் வந்து நவம்பர் மாதத்துக்கு 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நவம்பர் மாதத்தில் புஷ்பயாக சேவா அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவா வந்து இருக்குங்க. இதோட டிக்கெட்டுமே 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் ஒரு நபருக்கு 700 ரூபாங்க. இதில் வந்து நம்ம 2 தடவை வந்து சுவாமி தரிசனம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை பற்றின வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். புக்கிங் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி புக் பண்ணணும், புக் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே நாள் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது நவம்பர் மாதத்துக்கு. அடுத்தது 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும், 24ஆம் தேதி 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கான டிக்கெட்டும், அதுக்கப்புறமா வந்து காலையில் 11 மணிக்கு வந்து ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்டது 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து 24ஆம் தேதி மொத்தமாக 4 புக்கிங்ஸ் இருக்கும். 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட 300 ரூபா தரிசன டிக்கெட்டும், மதியானம் 3 மணிக்கு எல்லா தர்ஷன் டிக்கெட்டுக்குமான திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நவம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட புக்கிங்க. செப்டம்பர் மாதத்தில் நான் வந்து தரிசனம் போகணும் அடுத்த மாதம், ஆனால் முன்னாடி ஓப்பன் பண்ணப்போ எனக்கு எந்த டிக்கெட்டுமே கிடைக்கல, இப்போ 300 ரூபா டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான புக்கிங் லாஸ்ட் புக்கிங் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்டுங்க. இந்த டிக்கெட் வந்து 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேத்துக்கு 1600 ரூபா. ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ஏடிசி சர்க்கிள் வழியாக போயிட்டு 300 ரூபா தரிசனத்தில் 2 பேர் சாமி பார்க்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கான கடைசி வாய்ப்பு. இது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தோட டிடிடி லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும், ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் செப்டம்பர் மாதம் அண்ட் நவம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் புக்கிங்கான அப்டேட்டுங்க. ஸோ நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டிக்கெட் புக் பண்ணணுமோ அந்த டிக்கெட்டுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ இருக்குங்க. இல்லை தெரியலைனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு தனியாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னும் போது ரெகுலராக போகக்கூடியவங்க, மாதம் போகிறவங்க, இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா, இந்த மாதிரி அடிக்கடி திருமலைக்கு போகிறவங்களுக்கு டிக்கெட் புக்கிங் எப்படி ஓப்பன் ஆகுது, தர்ஷன்லாம் எப்படி பிளான் பண்ணுறது, ரூம்ஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்குவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து இப்போ சடனாக திருப்பதி போகலாங்க, டிக்கெட் எதுவுமே இல்லையே, ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறப்போ நிறைய போலியான வெப்சைட்ஸ், அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணுறது, ரூம்ஸ் கிடைக்கல, திருமலையில் ரூம் எடுக்கணும்னு போட்டப்போ நமக்கு வந்து மொபைல் நம்பர் கிடைக்கும், அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து அமௌண்ட் அனுப்ப சொல்லுவாங்க, நம்ம ஆதார் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொல்லுவாங்க. இதெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய போலியான வெப்சைட், வாட்ஸ்அப்ஸ் எல்லாம் வந்து பக்தர்களை எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
டிடிடி ஆல்ரெடி நிறைய டைம் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ புக்கிங் பண்ணும்போதும் சரி இல்லை சடனாக பிளான் பண்ணும்போதும் சரி என்ன மாதிரி இப்போ கரண்ட்டாக இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ் அண்ட் ஃபேக் வாட்ஸ்அப்லாம் நிறையவே வந்து இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து அவேர்னஸாக இருக்கணுங்க. டிடிடியுமே இதை பற்றி அவங்களோட பேஜஸில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் எது, அஃபிஷியல் ஆப் எது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸ் யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம விஜிலன்ஸ்க்கு கூட வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியுங்க. இன்றைக்கி கூட டிடிடி ஒரு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஃபேக்காக இருக்கக்கூடிய சீட்டிங் பண்ணக்கூடிய இந்த புரோக்கர்ஸ் கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ப்ரெஸ் ரிலீஸ் தாங்க இது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமலையில் அரை தரகர்களுக்கு வந்து அதிரை பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா போலி ஆதார் அட்டைகளை பயன்படுத்தியதாக ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. திருமலையில் உள்ள சிஆர் அலுவலகத்தில் பிறர் பெயர்களில் போலி அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி அறைகளை பெற்று அவற்றை பக்தர்களுக்கு அதிக விலைக்கு விற்று வந்த தரகர் கும்பல் வந்து முயற்சியை வந்து டிடிடி வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேக்காக ஒரு ஆதாரை வச்சு டெய்லி சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ரூம்ஸ் புக்கிங் பண்ணி அதில் ரூம் கிடச்சிருச்சுன்னா அது இப்போ ரூம் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறது தான் இவங்களோட வந்து வேலையாகவே இருந்திருக்கு. ஆகஸ்ட் 16 அன்னைக்கு ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த ஒருத்தர் வேறொரு அடையாளத்தோட திரும்பவும் வந்து வரிசையில் நிற்கிறத சிஆர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து கவனிச்சிருக்காங்க. உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அவர் வந்து கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆஷிக் அலி பிஎம் 32 வயசு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து 2 போலி ஆதார் அட்டைகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஒரு அறை முன்பதிவு சீட்டுக்கும் 800 ரூபா மற்றும் ஒரு கைபேசி வந்து பறிமுதல் செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. விசாரணையில் ரஞ்சித் அப்படிங்கிறவர் தரகர் வந்து தன்னை வேலைக்கு வச்சிருக்கிறதாவும் ஒரு ரூமுக்கு 1000 ரூபா பூதம் வந்து கொடுக்கறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் புக் பண்ணி கொடுத்தா 1000 ரூபா வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னும் போலி அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ரூம் வாங்கி அந்த தரகர்கிட்ட வந்து அவர் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா அவர் பக்தர்களுக்கு அதிக விலையை வச்சு அதை வித்துருவாரு அப்படின்றது தான் இவங்களோட வேலையாக இருந்திருக்குங்க. இது தொடர்பாக வந்து அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே அவர் சொன்ன அந்த கும்பலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா சிஆர் அக்கௌண்டர்கள் அதிகாரப்பூர்வ டிடிடி இணையதளங்கள் அல்லது மொபைல் செயலி மூலம் மட்டுமே ரூம்ஸ் வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி திரும்பவும் வலியுறுத்தியிருக்காங்க. யாராவது உங்ககிட்ட தரகர்கள் வந்து இந்த மாதிரி ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலோ இல்லை அவங்கள சந்தேகப்படும்படி நீங்கள் பார்த்தாலோ உடனடியாக நீங்கள் வந்து விஜிலன்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9866898630. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். இல்லைனா 155257 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமலைக்கு போகிறீங்க, ரூம் இல்லை, சிஆர் ஆஃபீஸ் கிட்ட போகிறீங்க இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு டீ கடையோ ஏதோ நிற்கும் போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ரூம்ஸ் வேணுமா, உங்களுக்கு ரூம்ஸ் வேணுமா, ஸ்டே இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி ரூம் இருக்குது, டிடிடியோட ரூமே இல்லை, ரூம் நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி திருமலையில் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. திருமலையில் தங்குறது ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஒன்று சிஆர் ஆஃபீஸில் ஆஃப்லைனில் எடுக்கணும், இல்லைனா நம்ம ஆன்லைனில் 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். ப்ரைவேட் ரூம்ஸ் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா நம்ம நேரடியாக போய்ட்டு அவங்களோட ரிசப்ஷனில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இதை தான் டிடிடியுமே சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டு. அடுத்த மாதம் திருமலையில் பிரம்மோற்சவம் நடக்க இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்குங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்களும் தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு பயனுள்ள ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.